அதனால் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. யாரோ ஒருத்தர் இடத்துல கசப்பாக இருக்கிறீங்களா, பகையாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களாக மனசுக்குள்ளே வச்சு வச்சு நொந்து 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 ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரமாக அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அதை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடியே ஓடி அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதையே மனசில் நினச்சிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கெடுத்துட்டு உங்கள் எதிர்காலத்தை வீண் பண்ணிவிட்டு உங்கள் தரிசனத்தை குறைச்சிட்டு நீங்களாகவே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்றைக்கே சரி நடக்கிறது நடக்கட்டும், பேசி அதை ஒரு காரியமே அழகாக அதை பேச்சுவார்த்தையில் சமாதானமாக முடித்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் உதவி செய்வார். இனி இந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே அந்த ஆண்டவர் சொல்கிறார்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி டக்கு 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 டக்குன்னு ஒருத்தரை அதை வளர்த்துறவே கூடாது, அப்படியே உடனே சரி பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். நான்